கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உடச்சிட்டு வந்துருச்சுன்னா. இதை வந்து தூக்கணுமா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உடச்சிட்டு வந்துருச்சுன்னா. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. தூக்கிட்டோன்னா கம்பி மாதிரி வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்மளோட டென்டரைங். ஸோ இதுதான் அந்த கேமரா. அநியாயத்துக்கு பாருங்கடி, என் கையில் அநியாயத்துக்கு குட்டி உண்டா இருக்குடா. ஓகே, ஸோ இங்கே இருக்கு, வைக்கலாம். ஸோ கிளாத் இது தானே கொடுத்துருக்காங்க, தொடப்போம். ஓகே, பார்த்தீங்களா, அதான் இருக்கு. ஆன் பண்ணுவோமா? இதோ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகே பட்டனு இங்கே வந்து மோர்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. சின்னதாக சென்சார் லைட் வேறு இருக்குது. ஸோ டிஸ்பிளே கீழே வந்துட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக எல்லா கேமராலையும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லென்ஸ் இருக்குது, இங்கேயும் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதோட வீடியோ ரெக்கார்ட்ஸு எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் பார்ட் 2ல் போகிறேன். இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா டீட்டெயிலாக போகணுன்னு நினச்சேன். இது டீட்டெயிலாக போட்டால் எவ்வளோ நேரம் போகணும்னு நான் எதிர்பார்க்கல. அது மொத்தம் இந்த அக்சசரிஸ்லாம் ஒரு 1000 ரூபா வச்சா கூட 500 ரூபா அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வாங்கினானுங்க. அது மொத்தம் 1000 ரூபா நம்ம விட்டுலாம். அப்படி பார்த்தோம்னா இதோட காஸ்ட்டு 8500 ரூபா. இந்த பொருளில் ஒரு 1000 ரூபா கணக்கு எக்ஸ்ட்ரா. நமக்கு இது ஒரு காசு. மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா அது ஒரு 9500 ரூபா, இது ஒரு 1500 ரூபா. ஒத்தா இல்லையாங்க? ஆன் பண்ணிவிடுவோமா? ரெடி. டிஸ்பிளே தெரியுதா? இந்த மோர் பட்டன் அமுக்குனேன், பரவாயில்ல, அமுக்கணுன்னு ஆகிடுச்சு இமீடியட்டாக. நோ எஸ்டி கார்டுன்னு சொல்லிட்டாப்புல. ஆன் பண்ண உடனே சொல்லிட்டாப்புல. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் டிஸ்பிளே வந்துட்டு பிளாக் பண்ணிடுறேன், அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இதை பாருங்கள், நோ கார்டுன்னு வருது. ஓகே பட்டன் அமுக்கணும்னா வீடியோ ஓரளவுக்கு கேப்சர் ஆகுது. இந்த லைட் படுறதுலாம் ஒரு மாதிரி, இந்த டிவியில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோடு கூட வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதோட டிஸ்பிளேல காட்டுது. ஸோ வந்துட்டு டச் ஸ்க்ரீன் தான் நம்ம பார்த்தோம். அது ஜூமிங் இருக்குது. ஜூமிங் கிளிக் பண்ணால் ஜூமிங் ஆகுது. அதில் ஜூம் அவுட் வராப்பில் செட்டிங்ஸ் இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க, ஈவி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, டைம் லாப்ஸ்லாம் இருக்குது. வீடியோ ரெசல்யூஷன் போனால் 5K இருக்காப்புல. ஓகே, 460 இருக்குது. ஓகே, 1020 இருக்குது. சவுண்ட் செட்டிங்ஸு, பவர் ஃப்ரீக்வன்சி, மைக்ரோஃபோன் இது இருக்குது. மைக்ரோஃபோன் இன்பில்டு, இது இன்பில்டாக இருக்காது. எக்ஸ்டர்னல் வேணால் நம்ம சொல்லிக்கிட்டே எக்ஸ்டர்னல் கொடுத்தா தான் வரும், இல்லாட்டினா வராது. டேட் அண்ட் டைமிங்கு, டிரைவிங் மோடெலாம் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆஃப் ஆன் கொடுத்து டிரைவிங் மோட்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது யூடியூப் பட்டன் மாதிரி இருக்குது. இது வந்து வீடியோ, இது கேமரானா கேமரா ஃபோட்டோஸும் இருக்குது. இதோ கேமரா வீடியோ பட்டனு, கேமரா ஃபோட்டோஸ் இருக்குது. டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம் போல். ஸோ இங்கே நார்மலாக கிளிக் பண்ணினா ஸோ இதெல்லாம் ஷோ ஆகுது. நார்மலு, அப்புறம் வந்துட்டு ஸ்லோ மோட்டிவேஷன், ஃபாஸ்ட் மோட்டிவேஷன், ஒய்ஃபை, டைம் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னடா? ஓகே, ஸோ தெரியுதா குவாலிட்டி? அதாவது ஃபோனில் எடுக்கிற குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் வந்து குட்டியோண்டு டிஸ்பிளேல இருக்குல்ல, பார்ப்போம். ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறப்போ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜ் பாதி தான் இருக்குது. ஏதோ ஒய்ஃபை ஷேரிங் இருக்குது பார்த்தீங்களா? ஒய்ஃபை ஷேரிங் அமைக்கினா ஓப்பன் ஒய்ஃபைன்னு காட்டுது. ஸோ உங்கள் ஃபோனில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப் சொல்லணும் இல்லையா, நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்தர் இது பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை இதுவும் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போது இது அப் பட்டன், டவுன் பட்டனு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. எஸ்டி கார்டு போகிற ஸ்லாட்டு, சார்ஜரு, அப்புறம் ஹெச்டி அவுட்டுன்னு சொல்லிட்டு கீழே பேட்ரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இந்த பேட்ரி தான் கொஞ்சம் இப்போ கேமராவில் இந்த ஒன்று தான் கொஞ்சம் தடியாக கொடுத்துருக்கான்.
கேமராவே இத்தணும் தான் இருக்குது. ஒரு நிமிஷம், ஓகேவா? கேமராவே இத்தணும்னா தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தடியாக கொடுத்துருக்கான் பேட்ரி. இதுதான் ஆனால் கேமராவில் இருக்கிறது வெயிட்னு நினைக்கிறேன். 59 கிராமா கேமரா. இது வந்து ஒரு 20 கிராம் கிட்ட வரும். இதுதான் ஆனால் வெயிட்டாக இருக்குது. நிறைய வரும்னு நினைக்கிறேன், 30 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. கேமரா ஓகே தான், ஓரளவுக்கு அந்தளவுக்கு வெயிட்டு தெரில, லேசாக தான் இருக்குது. ஆனால் குட்டியுண்டாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. நான் கொஞ்சமாச்சும் பெருசாக இருக்கும்னு பார்த்தேன். ஸோ இல்லை, வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கம்மி பண்ணால் தான் தெரியுது கொஞ்சம் கிளியராக. அதாவது ஃபோனில் கேப்சர் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு தான் எனக்கும் வியூஸ் இருக்குது. ஸோ அதனால் வச்சுருக்கேன். இது சிங்கிள் டபுள்னு ஏதோ வச்சுருக்காங்க. டைம் லாப்ஸு, ஒய்ஃபை லாங்கு, கவுண்ட் டவுன் டைம்லாம் வச்சுக்கலாம் போல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நமக்கு தேவை வீடியோ. எஸ்டி கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணோம். நான் தான் சொன்னேன், மாடு ஆனால் கயிறு வாங்கி ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கான நேரம். இதுலேயே படம் போட்டிருக்காங்க. பட் வந்துட்டு அந்த படம் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணோம். ஐ மீன் இதை வந்து திருப்பி வச்சுட்டு, இது ஒரு இல்லையா கேமரா லென்ஸ் இருக்குது, பேக் சைடில் தான் இன்சர்ட் பண்ண மாதிரி இங்கே டயக்ராம் போட்டிருக்கான். அந்த சின்னதாக பின் வர்றது இப்படி போகிற மாதிரி. ஸோ நம்ம அதே ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓ, அதுவே ஆஃப் ஆகிடுது. ஆன்லேயே வச்சு சொல்கிறோன்னா ஆஃப் ஆகிடுது போல். ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, வச்சு உள்ளே வச்சு நேரத்தை வச்சு லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். திரும்ப இன்னொரு டைம் புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், எக்ஸிட் ஆகிடும் கார்டு. ஸோ அவ்வளோதான். அதேமாதிரி ஆஃப் பண்ணிட்டு போகணும் போல், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. சென்சார் வச்சுருக்காங்க போல். ஆன் பண்ணுவோமா? மோர் பட்டன் அமுக்குனா தான் உங்களுக்கு ஆன் ஆகுது. ஓகே பட்டன் இருக்குது. மோர் பட்டனை மட்டும் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஸ்க்ரீன். ஸோ பார்த்தீங்களா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வீடியோ விளாக்ஸு எல்லாத்தையுமே நான் அடுத்து போகிறேன். இதிலே பேசி இதிலே எடுத்து நான் போகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஃபோனோட கேமரா, அதோட வாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. டவுன் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் see the front display. ஸோ நம்ம இதோட டவுன் பட்டன் இருக்குது, நம்ம ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, வீடியோ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் இருந்தால் மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3. ஓகே, பார்த்தீங்களா, வீடியோ ஆனில் இருக்கப்போ உங்களால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் ஆகுது. நான் கூட எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த சென்சார் லைட் வேறு சின்னதாக ரெட் கலரில் வச்சுருக்காங்க மைல்டாக. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவை பார்த்து விளாக் பண்ணிக்கலாம். தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்துட்டேவும் ஜஸ்ட் உங்கள் மூஞ்சி ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு பேக் கேமரா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் கிட்ட ஹோல்ட் பண்ணாலே மாறிடுது. அவ்வளோதான். இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஃபோட்டோவும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோ வீடியோ சிங்கிள் இருக்கே, சிங்கிள் போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ எடுப்பாப்புல. அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல. இப்போ ஃபோட்டோவை போயிட்டு வியூஸில் பார்க்கலாம். அது ஒன்றே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ். கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் கேப்சர் பண்ணுது. ஸோ இதோட வீடியோ அவுட்புட்டு, ஆடியோ அவுட்புட்லாம் நான் எடுத்து போடுறேன். இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஓவரால் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஓவரால் யூஸ் பண்ணதுக்கு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, பேட்ரி நிற்குதா இல்லையா சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ தான் வாங்கினேன். என்னோடய ஒப்பீனியன் வந்துட்டு ஒர்த்தா இல்லையான்னு சொல்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். delete all files x. ஓகே, delete பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் வீடியோ எடுத்து அதை வந்துட்டு நான் எடிட் பண்ணி போடுறேன். இதில் ஆடியோ கொடுத்து, எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்து, நாய்ஸ் கேட்குதா இல்லையா, இது நீங்கள் கேமரா மாட்டிட்டு விளாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் வியூஸ் வருமா வராதா, இது எல்லாமே வந்துட்டு நான் அடுத்து வர கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சொன்னேன் இல்லையா, அதில் போய்ட்டு இதோட ஃபுல் வீடியோஸை நான் வந்து மேக் பண்ணுறேன். இதோட வீடியோ, ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே அதாவது அப்படியே ஷேர் பண்ணாதபடி நான் சேவ் பண்ணிட்டு அதை டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபோனில் எடுக்கிற குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது வீடியோ இப்போது நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு லைட்டில். ஸோ மார்னிங்கில் எப்படி இருக்குன்றது தெரில. ஆமாம், கை தவறி கீழே போட்ட தண்ணிக்குள்ளே ஏதோ லாக் பண்ணுறப்போ கீழே போட்ட இன்சிடெண்ட்டில் கீழே போட்டேன்னா ஓகே, நீ ஏன் வேணும்னே எடுத்துன்னு போயிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குளிப்பாட்டிட்டு வெளியே எடுத்துகிட்டு உள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப ஒரு 10,000 நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோப்ரோவில் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஐ மீன் இந்த ஐஃபோன் அந்த லெவலுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகாமல் நல்லாயிருக்கும். இது பேர் ஹேங் ஆகலை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணாக்க லைட்டாக டிஸ்பிளே சூடாகுது. பார்ப்போம், யூஸ் பண்ண தான் தெரியும். பேட்டரியும் சார்ஜ் போட்டால் தான் தெரியும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸு. இதை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு ரெய்னி டயத்தில் கூட யூ கேன் டேக் த வீடியோ. ஸோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மோர் பட்டனு. ஆன் பண்ணால் நமக்கு வீடியோ வரும். ஸோ இங்கேயும் கவர் கொடுத்துருக்காங்க, ஐசட் டைம் மேக்கிங் லைவ்னு சொல்லிட்டு. நான் கிளிக்கலை, இருக்கட்டும், அது எதுக்கு வேஸ்ட்டாக கழிச்சுட்டு நம்ம கேமரா முன்னாடி நீட்டாக இருந்தால் ஓகே. ஸோ இதே ஓகே பட்டன் மோர் பட்டன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டச்சு, அதாவது இது சீல்டு போட்டிங்கன்னா உங்களால் டச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்டன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம், உங்களுக்கு டிஸ்பிளே தெரியாதுல்ல, இப்போது ஓகே தெரியும் நினைக்கிறேன். இதோ வீடியோ இருக்குது. இந்த அப் டவுன் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா லைக் சேம் தான், பேக் போயிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 3 செகண்ட் கிட்ட ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் டு த ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, இதோட வீடியோவை வந்துட்டு நான் காட்டுறேன். ஏன்னா இது எல்லாமே இப்போது நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கான்றதை ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு அவ்வளோவா போடல. இப்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு கழட்டி பார்ப்பீங்க, உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி வரைக்கும் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இது என்ன ஒர்க் ஆகுது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கைஸ். பாய், பார்ட் 2ல.